சமீபத்தில திருமலைவாயில்ல இருக்கிற மாசிலாமணீஸ்வரர் கோயிலுக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தேன். அந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா, இப்ப தான் ரீசென்ட்டா வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. ஸோ கும்பாபிஷேகம் பண்ணி 45 நாளுக்குள்ள வரணும்னு சொல்லிட்டு நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, கூட்டமா வந்திருந்தாங்க. ஸோ அந்த கூட்டத்த தான் இப்ப நீங்க பார்க்குறீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சனி மகா பிரதோஷம். ஸோ சொல்லவே வேணாம். சிவன் கோயில்ல எப்பவுமே கூட்டம் அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாரி இன்னைக்கு கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்தது. பொதுவா எல்லா கோவில்லயும் பார்த்தீங்கன்னா, 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. அப்படிதான் இந்த வருஷம் இந்த கோவில்ல கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க. இந்த கோவிலோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 1000 காலத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில்னு சொல்றாங்க. அதாவது ராஜா காலத்து கோயில்னு சொல்லலாம். ராஜாங்க பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல இந்த கோவிலுக்கு எப்படி வருவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சுரங்கப்பாதை வழியா தான் வருவாங்க. அந்த சுரங்கப்பாதை தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த சுரங்கப்பாதை எது வரைக்கும் போகுது பார்த்தீங்கன்னா, இங்கருந்து ரெடில்ஸ் வரைக்கும் போகுது. ஸோ அந்த காலத்துல ராஜாங்க வந்து ரெடில்ஸ்ல இருந்து இந்த சுரங்கப்பாதை வழியா வந்து இந்த சாமிய பார்க்கறதுக்காக இங்க வருவாங்க. இன்னும் நெறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் இந்த கோவில பத்தி இருக்கு. அதெல்லாம் நான் ஒரு பெரிய வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும்.